குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை, தீபத் திருநாள். இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவும் ஞாபகமே இல்லை. மனசு ஏதோ ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே நம்மளோட உடம்பு ஒரு 10 கிலோ தூக்கணும்னா அந்த 10 கிலோ தான் இது பண்ணணும். ரொம்ப சக்திக்கு மீறி நம்ம ஒரு கஷ்டத்தையும் நம்ம இது பண்ணக்கூடாது. அப்படி தான் நம்ம செஞ்சுக்கிறோம். மனசு ஏதோ ஒரு மாதிரி சஞ்சலமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசணுங்கிற ஆசை, உங்கள்கிட்ட டெய்லி அதை இது பண்ணணுங்கிறதுனால நான் வந்துட்டேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு மனசு கஷ்டங்கள், வேதனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. என்னென்னு ஒன்று விவரிக்க இயலாத ஒரு கஷ்டமாகவும் ஒரு இதாகவும் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு அன்பு சகோதரர் ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார். அது நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு உடனடியாக பணம் தேவையா? இன்றைக்கு இவ்வளோ பணம் தேவை, எனக்கு இன்றைய செலவுக்கு தேவை, இந்த மாதத்திற்கு உரிய பணம் தேவை, இந்த செலவு வேணும், இன்றைக்கி நாம் போய் கடையில் அரிசி பருப்பு வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும், துணி எடுக்கணும், கோயிலுக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், இதுக்கெல்லாம் எனக்கு காசு வேணும்னு தூங்கி எழுந்த உடனே சுவாமிக்கிட்ட ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மனசார ஒரு பேப்பரில் எழுதுங்க. இந்த மாதம் இந்த தேவை, இந்த இன்றைக்கு இவ்வளோ பணம் இதுக்கு அப்படின்னு உங்களுக்கு பணம் தேவையா அப்படின்னு ஒரு சீட்டில் எழுதி, இல்லை மனதார நீங்கள் வேண்டனா, ஏன்னா எழுதுறது கூட கஷ்டமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வீட்லேயே சாமி ரூம் முன்னாடி அதை வைத்து எழுதி சாமிக்கிட்ட ஒரு விண்ணப்பமாக வைங்க. அது மடியில் வச்சுட்டிங்கன்னா எல்லாரும் முன்னாடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும். தினமுமோ மாதமோ வெள்ளிக்கிழமை செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாளோ, இந்த மாதத்திற்கு உண்டான இது, குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு வேணும், இந்த மாதிரி வாடகைக்கு பணம் வேணும், கரண்ட்டு பில்லுக்கு பணம் வேணும், இது கேஸுக்கு பணம் வேணும், மளிகை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன கோவிலுக்கு போக பணம் வேணும், இந்த மாதம் எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு பணம், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எழுதி நீங்கள் அதை சாமி முன்னாடி விண்ணப்பமாக நீங்கள் வைங்க. அப்படி இல்லை, நீங்கள் விரும்புகிற ஏதோ ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கூட அதை உன்னோட உண்டியலில் போடுங்க. டெய்லியுமே உங்களுக்கு எழுதி உங்கள் பேர் எழுதாதீங்க, உங்கள் பேர் எழுதாத அதை போடுங்க, விண்ணப்பமாக வைங்க. அதை நிச்சயம் நிறைவேறும். ஏதோ ஒரு இதில் நமக்கு பணம் கிடைக்கும். அது நீங்கள் எழுதி போடுங்க. இதை பற்றி தான் நான் ஒரு அன்பு சகோதரர் யூடியூப்பில் கொடுத்துருக்குறாரு, பெரிய ஜாம்பவான் அவர். அதனால் நான் இதையும் சொல்கிறேன். இதை நீங்கள் செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. செய்கின்ற பொழுது நமக்கு அந்த இறைவன்கிட்ட நம்ம டெய்லியும் பிரார்த்திக்கிறது அந்த தெய்வத்துக்கு தெரியாமலா போயிடும்? நிச்சயமாக தெரியும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இப்படி ஒரு பெரிய ஜாம்பவான் அவர்கள் பாடியிருக்கிறார் இந்த பாட்டை. அதனால் நாம் அவர்கள் வயதானவர்கள், முன்னோர்கள், அவர்கள் சொல்கின்ற செயல்கள் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. செய்கின்ற பொழுது நம்ம இறைவன் நிச்சயமாக அதை கொடுப்பாரு, செவிசாய்ப்பார். வீணான செலவுக்குன்னு நம்ம கேட்கக்கூடாது. முக்கியமான நல்ல செலவுகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறோன்னா வேறு என்ன வேணும்? நம்மளோட கடன் பிரச்சனைகள், நகை பிரச்சனைகள், ஒரு இஎம்ஐ வாங்கியிருப்போம், ஒரு பொருள் வாங்கியிருப்போம். இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி அதாவது இன்றைக்கு கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற ஒரு மைத்திர முகூர்த்தம், அந்த இது இன்றைக்கி இருக்குது. அதனால் நீங்கள் இதை கட்டாயம் செய்யுங்க. டெய்லியுமே விண்ணப்பித்தல், தெய்வத்திடம் விண்ணப்பித்தல். இது நான் முன்னெல்லாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, நான் படிக்கும் பொழுது. அப்போ இயேசு அவர்கள்கிட்ட போய் அந்த உண்டியல் மாதிரி வச்சுருப்பாங்களாம். அது அவர் சொன்னால், நீங்கள் உனக்கு என்ன வேணுமோ நடக்கணுமோ அதை எழுதி அந்த விண்ணப்பித்தல் போட்டோன்னாக்கா அது கட்டாயம் நிறைவேறும். ஆனால் அதை நடக்கிற வரைக்கும் வெளியில் சொல்லக்கூடாது. நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நன்றின்னு அதில் எழுதி போடணுமா. அதே மாதிரி தான் எல்லா தெய்வங்களுமே ஒன்று தான். நிச்சயம் அது நடந்துச்சு. நான் 3 கோரிக்கை வச்சு எழுதி போட்டேன்.
அப்போ வந்து என்னோட ஆஞ்சலின் மேரின்னு என்னோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு விண்ணப்பித்தல். அப்போ வந்து நான் எழுதி போட்டேன். நிச்சயம் நடந்துச்சு. நான் மறுபடியும் அது நன்றின்னு எழுதி போட்டேன். அதே தான் எல்லா தெய்வங்களுமே ஒன்று தான். இதை நீங்கள் தெய்வத்துக்கிட்ட வந்து மாசானாமோ வாரமோ எந்த கோவிலில் கூட நீங்கள் விண்ணப்பித்தல்னு எழுதி தெய்வத்துக்கிட்ட உங்கள் பேர் பேர் சொல்லாத அது எழுதி போடுங்க. இல்லை வீட்லேயேனா கூட செய்து எழுதி வைங்க. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. பெரிய ஜாம்பவான் ஒருத்தர் வந்து பாடிட்டு போயிருக்காரு. அதனால் நிச்சயம் அதனோட வாக்கு வந்து பலிக்கும். அது நிச்சயம் நடக்கும். இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு பேப்பரில் நன்றின்னு எழுதி மறுபடியும் அதே இடத்துல நீங்கள் கொடுங்க. மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு இது வந்து இப்போ தீபத்தினோட இது நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து சேலத்துலேருந்தே ஐயப்பன் கோயிலுக்கு நடந்தே போகிறாரு. அது ஒரு மாதிரி சஞ்சலமாக தான் இருக்குது எனக்கு. எதற்காக அந்த உடம்பை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாருங்கிறது எனக்கு அவர் என்னுடைய கணவரோ அதற்காகவோ அந்த மாதிரி சுயநலமோ எனக்கு இதுங்கிறத விட ஒரு உயிர், ஒரு மனிதாபிமானமுள்ள ஒரு மனசாக என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஒரு உயிர் அந்த உடலை வந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க? இவ்வளோ வருஷமாக 48 தான் நடந்து போகிறாரு. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க அந்த உயிரை? அப்படிங்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அது என்னோடய ஆன்மீகம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே டன், ஆரம்பித்தாச்சு. இது பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நினச்சே விரதமும் இருந்துட்டாங்க. அதை நம்மளால் தடுக்க முடியல. நான் வந்து அதுவும் ஒரு மனசஞ்சலமாகவே இருக்குது. அது ஒரு உயிர். அந்த உயிர், அந்த உடம்பு ஒல்லியாக தான் இருப்பார். ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க அந்த உடம்பங்கிறது எனக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம். அவருன்னு இல்லை, யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே நான் அதை வேண்டான்னு தான் சொல்லுவேன் நான். அவருன்ட்டு இல்லை, என்னுடைய கணவராக இருக்கிறாருங்களுக்கு கூடுதல் சிறப்பு. இருந்தாலும் அவர் மற்றவங்களுக்காக இருந்தாலும் அப்படி வேண்டாம், அவ்வளோ கஷ்டத்தை அந்த உடம்புக்கு கொடுக்காதீங்கங்கிறது. ஆனாலும் அதனோட பிரார்த்தனையாக அதை சொல்லி அதுக்குன்னு ஒரு அடித்தளம் போட்டுட்டதுக்கப்புறம் நாம் அதை தடுக்கவும் முடியாது. ஓகே டன். என்னால் முடிஞ்சால் நானும் கூட போயிட்டு வருவேன். என்னால் அவ்வளோ தூரமெல்லாம் இவர் வேகமாக நடப்பார். ரொம்ப டக்குன்னு நடப்பார். என்னால் அவ்வளோ 20 நாள் போயிட்டு வர்றதுங்கிறது இது. அதுவும் ஒரு மனசஞ்சலமாக இருக்குது. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறது, எந்த புக் எடுத்து படிக்கிறது ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதியான சிந்தனையில் என்ன வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டோம். நம்ம வந்து அதனால் நம்ம ஒரு மனதில் ஒரு அமைதி நிலவுகிறது. ஆனாலும் கஷ்டங்கள் மேலோங்கி நிற்கிறது. அதனால் என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இன்றைக்கு நான் படித்த ஒரு சகோதரனுடைய இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். இறைவனிடம் விண்ணப்பிங்கள், உடனே அது நிச்சயமாக நிறைவேறணும். நிறைவேறதுக்கப்புறம் நன்றின்னு எழுதி அதை போட்டுருங்க. விண்ணப்பித்தல். எல்லா தெய்வமுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். கிறிஸ்டியனோ, ஹிந்துவோ, ஒரு முஸ்லீமோ, எல்லா தெய்வமும் ஒன்று தான். நாம் வணங்குகின்ற முறை தான் வேறே தவிர எல்லா தெய்வமும் ஒன்று தான். அதனால் வந்து இதை நீங்கள் செய்யுங்க. நானும் ஒரு தடவை 9th படிக்கும்போது செஞ்சுருக்கேன். நிச்சயம் நடந்துச்சு. நானும் எழுதி போட்டேன். அதை இப்போ மறந்துட்டோம். இருந்தாலும் இதை சொல்லுங்கள், செய்யுங்க. ஒரு மனசு அமைதி, இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிறைவு என்னவோ ஒரு மனது அமைதிக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவலை கொடுக்குறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி ஏகாதசி விரதம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவருக்கு வேண்டியது துளசி தான், அதை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள். அப்படி முடியலைன்னா வீட்லேயே நினைத்து அவரோட நாமத்தை சொல்லுங்கள். சொன்னாலே போதும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் தோணணுன்னா கூட நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். ஓகே.
அடுத்தது.